டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் விசாரணையை தொடர அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை முதலில் விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்த வழக்கில் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் புதனன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக வைத்து விசாரணையை தடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் டாஸ்மாக் நிர்வாகம் நிவாரணம் கோரி அமலாக்கத்துறையை நாடலாம் என்றும் கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்த வழக்கில் பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் அரசு குற்றம் சாட்டியுள்ளதாகவும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அது அவர்களின் கடமை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளனர். சோதனை என்பது ஆரம்ப கட்ட நடவடிக்கைதான், அதனால் டாஸ்மாக் நிர்வாகம் நிவாரணம் கோரி அமலாக்கத்துறையை நாடலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள் நியாயமான சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்தும் அமலாக்கத்துறை சட்டப்படி தொடர்ந்து விசாரணை நடத்த அனுமதி அளித்தும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.